இந்த பெட்ரோல் செலக்காது பார்ப்போம். எல்லாம் ஏற்பட்டு போயிட்டேன்னா சங்கங்களின் கூட்டமைப்பு, தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வெல்லட்டும் வெல்லட்டும் வெல்லட்டும். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்துகின்ற தமிழக அரசு வழங்கிடு கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிடு தமிழக அரசு ஊரக ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை அடிப்படை பணி நியமனத்தில் 10% உள்ளதை ஏற்கனவே இருந்தபடி அனைத்து நிலை அலுவலர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வழங்கிடு தமிழக அரசு பிடித்தம் செய்யாதே ஓய்வூதிய திட்டத்திற்கு 10% தொகையினை ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யாது தமிழக அரசு நிரப்பாதே வருவாய்த்துறை அலுவலகங்களில் புதிய அடிப்படையில் காலி இடங்களை நிரப்பாது தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நேற்றிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநில மைய முடிவின்படி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் கோரிக்கைகளை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் மாவட்ட தலைநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. கோரிக்கைகள் என்னவென்றால், கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும். நில அளவு துறையில் லைசன்ஸ் சர்வேர் அமுல்படுத்தப்படுவதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதால் வட்டாட்சியர் அலுவலகங்களில் பொதுமக்கள் சான்றுகள் வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு மாநில மைய நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கைகளை செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைகளை ஆணையாக வழங்க இந்நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்நாடு வருவாய்த்துறையாளர் சங்க கூட்டமைப்பு சார்பாக ஏறக்குறைய 1200 பேர் இருக்கக்கூடிய நிலையில் 800 ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அனைத்து வட்ட அலுவலகங்களும் மூடி கிடக்கின்றன. இதனால் நில அளவுத்துறை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக நடத்துகின்ற இந்த 9 அம்ச கோரிக்கைகளின் போராட்டம் தொடர்பாக எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னேற்ற சங்கம் அர்ப்பணிப்போடு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறது. எங்களுடைய மெயின் கோரிக்கைகளான 2 கோரிக்கைகள் இதில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. அதாவது கிராமத்தில் தங்கி பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலான உள்ளதை தளர்வு செய்ய வேண்டும். ஏன்னா இப்போது எல்லாமே மின்னணு சம்பந்தமாகிட்டது. அதனால் நாங்கள் கிராமத்தில் தங்கி பணிபுரிவதற்கு குவார்ட்டர்ஸ் போன்ற எந்த வசதிகளும் இல்லை. இப்படி ஒரு இருக்கின்ற சூழலில் எங்களுக்கு கிராமத்தில் தங்கி பணிபுரிவதை அகற்றணும். அந்த ஜிஓவை தளர்த்தணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய குவாலிஃபிகேஷன் கிராம நிர்வாக அலுவலருக்கு டிகிரி குவாலிஃபிகேஷனை வழங்கணும். பட்டாதாரி குவாலிஃபிகேஷனை அடிப்படையாக வச்சு வழங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த இது மூலமாக தெரிவிச்சுக்கிடுவோம். சந்திரசேகர், தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் முன்னேற்ற சங்கம்.